ஏன் என்ன அதுக்கு பழமொழி ஊட்டி சாக்லேட் மொழி ஊட்டுறா நானே தனித்தனியாக பிடிச்சி வச்சுக்கணும். அல்லா குட்டியோட தானே இருக்கு. ஏன்னா அந்த குட்டி இன்னும் என்ன வேலைடா என்ன மாலி? சாக்லேட் மாலி. இந்த மீனுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. சாக்லேட் மாலி. இங்க இது பார்த்தா இந்த தலைப்பறன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இருக்குடா. இது சாக்லேட் மாலி. அது இது வந்து பலூன் மாலிஸ் குட்டி. எங்க கீழே தண்ணி எங்க ஊத்துறான் பாரு. எங்க வாவ் பாய்ஸ் குட்டி. அப்படியே கையெடு நவீன கையேறா. கையறா. ஏன்டா விஷ்ணு கம்முனே இருக்க மாட்டேன். உன் தம்பி நல்லா முன்னேற்றத்துக்கு வந்தானே உனக்கு பொறுக்காதே. அப்பதான் தீயாத்திட்டு இருக்கிறேன். நவி விஷ்ணு கம்முன்னு இருடா. என்னத்தை ஊத்தனா? மீனை ஊத்திருக்க மாட்டான். மீன் ஊத்திருக்க மாட்டான். ஏன்னா எப்படியா மடிச்சு விடுவான்னு பயம் இருக்குது. சரி இப்போ என்ன பண்ண போற? தொட்டி கழுவி விட்டு அதில் விட போகிறேன். தண்ணி மாற்றணுமா? இல்லை இதெல்லாம் இப்போ ஒரு வாரத்து குட்டி. இதெல்லாம் ஒரு வாரத்து குட்டி. இப்போ பெரிய தொட்டியில் விடணும். பெரிய தொட்டியில் விட்டு என்ன ஆகும்? இது பீக்கஞ்செடிக்கு தண்ணி விடுறதுக்கு என்ன பண்ண? நான் ஓஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன், போய் விடணும். சரி காய் இருக்கும்போது சொல்லு. நேற்று என்ன மீன் வாங்கிட்டு போனேன்? நேற்று மாலியா? இன்னைக்கு என்ன மீன் வாங்குற? இன்னைக்கு இம்போர்ட்டட் மாலி. தப்பாடா ஒரு இருட்டா இருக்கு. மீன் இருக்கிறதே தெரியல. தெரியுது மீன், ஆனால் கம்மியாக தான் இருக்க மாதிரி இருக்கு. நிறைய இருக்கு. சிம்முடி தொட்டியில் உங்களுக்கு தெரியல. நிறைய இருக்கா? அடியில் இருக்கு சின்ன சின்ன. தெரியுதா மீன்? லைட்டாக தான் தெரியுதுப்பா. மீன் பிடிக்கிறான். இவனை கரெக்டாக வாரானா தண்ணி மாற்றி மாற்றி வச்சிட்டு இருக்கானுங்க. ஏதோ தண்ணி ஹீட் ஆகக்கூடாது அப்படின்னு. நீ கரெக்டாக வச்சிருவியா? வீட்டில் வளர்த்திட்டு இருக்கியா? இஷ்டானா? குட்டி வரமாட்டேங்குதா? முனியாவட்டை போட்டு கொடுத்துரு. செல்லக்குட்டி அம்மா காலையில் அந்த கிண்ணியில் வச்சிருந்தேன். அந்த மீன் மாற்றி எங்கே விட்டேன்? ஆமாம் காலையில் எவ்வளோ மீன் வச்சுருந்தான் அதில். ஓ அதுதான் கொண்டு வந்து இந்த டப்பாவில் மாற்றி விட்டானாட்டுக்கு. ஆமாம் மீன் வளர்த்து மீன் விற்கிறேன். அதுவும் கண்ணாடி கிளாஸில் வளர்த்துங்கடான்னு சொல்லி கூட கேட்க மாட்டேன்னு இந்த டப்பாவில் பக்கெட்டெல்லாம் எடுத்து போட்டு. ஆமாம் அது என்னவோ வதன்னு தள்ளுற மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி போட்டுதுன்னா ஒரு 30 குட்டி 40 குட்டி அடிச்சு நவுத்தி விட்ருது. வடிகட்டியில் பிடிடா. இப்போ எதில் போட்டு தருவ? ராசி போயிடும். அப்படிதான் நவீன வேலைக்கு வச்சிங்கடா. டெய்லி 10 10
அவளுக்கு டெய்லியும் 10 ரூபா கொடுக்கறதாண்டா. ஏன் வடிகட்டியில் பிடிக்க முடியலையா? வடிகட்டிலே புடினவீங்க அசாம எல்லாம் விஷயமா பிடிச்சதா சொல்லு. எத்தனை பிடிச்சி விட்ருக்கான்ப்பா? ஒன்று தான் பிடிச்சிருக்கானா? யூடியூப் சேனலை பார்த்துக்க சாமி. பாய் சொல்லிட்டு போ. விட்டானா மீன்? எதில் விட்ட? எழுத்தா இது பிச்சை போட்டுருக்கான் பிச்சை. அவன் மீனை நீ பிடிச்சிட்டு போயிட்டு நீங்களாம் வாயே பேசக்கூடாது. எனக்கு ஏன் கமிஷன் தரல? எதுக்கு கமிஷன் தருவா? ஏன் நான் வித்து தந்தல? என்ன வித்து கொடுத்தா? நீ என்ன வித்து கொடுத்தா அவனுக்கு கமிஷன் தருவான்? மீன் வித்து கொடுத்தோமா எனக்கு கமிஷன் தருவான். அவன் மீன் வித்து கொடுத்தானா அவனுக்கு கமிஷன் வேணுமாண்டா? இப்போ ஏந்திரிச்சு கொடுக்குறியா என்னடான்ற அவனுக்கு? 1100 ரூபாயா என்னமோ தரேன். டேய் எவ்வளவு விட்டு கொடுத்துருக்குற? கிருஷ்ணா அவனுக்கு கமிஷன் வேணுமா? கொடுறா. அவன் வருது மேலே விழுந்தா அடியை விழுந்துடும் பயம். எங்கே போகுது? மேலே விழுந்தா அடி விழுந்துடும் பயம். அந்த பயம் ஆனால் இப்போ கொட்டாய்க்குள்ள கதை உனக்கு பிடிச்சிருக்கு? அப்புறம் அன்னைக்கு கொட்டாய்க்குள்ள வேலை பார்க்கலாம் அடியே பார்க்கலாம். சரி இப்போ எவ்வளோ நேரம் மீனியை நோண்டிட்டு இருப்படா? ஆட்டோகிராஃப் பண்ணுவோம்.